ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தியின் அன்பு குழந்தையே, நேசத்துடன் ஒரு பக்தன் என்னை அழைத்த மாத்திரத்தில் நான் அங்கு தோன்றுவேன். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ என்னை மனதார நினைத்தால் நான் ஓடோடி வந்து விடுவேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் அம்மாவின் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல, பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம். மனிதனின் கர்ம வினைகளையும் தடுத்து நிறுத்தும் அந்த வார்த்தைகள். நீ வரம் குவித்தால் நான் உனக்காக நீ வேண்டியதை செய்வேன். உன் வாழ்க்கையை ஒரு நிமிடத்தில் என்னால் மாற்ற முடியும். ஆனால் அதற்கு முன் என் பிள்ளைகளின் கர்ம வினைகளை நான் நீக்க வேண்டும். அதன் பின் நீ கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்துவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு குழந்தையே. உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகம்தான். விரைவில் நான் உன் வாழ்க்கையில் கண்ணீரை துடைத்து உன் வேதனைக்கு முடிவு கட்டுவேன். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் குழந்தையே. உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நீ மகாராணியாய் வாழ்வாய். இது உன் அன்னையின் சத்திய வாக்கு, என்றும் பொய்க்காது. என் பிள்ளையே, தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது. பணம் வந்து போகும், நேரம் முடிந்து போகும். அதனால் எப்பொழுதும் உழைப்பதற்காக வாழாதே, வாழ்வதற்காக உழை. அனைவருக்கும் அன்பு காட்டு. முடியவில்லை என்றால் உன் மீது அன்பு வைத்து உள்ளவர்களின் மீதாவது அன்பு காட்டு. என் தங்கமே, எதற்கும் பயப்படாதே. உன் அன்னை நான் இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் உள்ளது. நான் அமைதியாக இருக்கின்றேன் என்று நினைப்பது சரிதான். ஆனால் அந்த அமைதிக்கு பின் எனது செயல்பாடுகள் என்னவென்று உனக்கு தெரியாது. குழந்தையே, உன் வேண்டுதல்கள் என்றும் வீணாகாது. தக்க சமயத்தில் என் பதில் உன்னிடத்தில் வரும். அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு. என் பிள்ளையே, என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தாதே. கேட்டது நீயானால் கொடுப்பது உன் அம்மாவாகிய நானே என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். அன்பு பிள்ளையே, நீ என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் பிள்ளை. உன்னை எது துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை முழுமையாக நம்பு. அனைத்தும் நல்லதற்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. சகித்து கொள்ள முயற்சி செய். எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு. எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து மனம் போன போக்கில் சென்றாய். கடமைக்கு பூஜை செய்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படி எப்படியோ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய். அப்படி ஓடிக்கொண்டு இருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு அழைத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தம் இல்லை. ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய். இதை நினைவில் வைத்துக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து என் அம்மாவே கதி என்று என்னையே நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு பூஜை செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னை வழி நடத்தும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவேன். அது உன் அம்மாவின் கடமை. நான் இருக்கின்றேன். நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. என் பரிபூரண ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு. உன் கர்ம பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு. பொறுமையாக இரு. நான் இருக்கின்றேன் உனக்கு எப்பொழுதும் நிழலாக. நீ செல்லும் இடமெல்லாம் உன் அம்மா நான் இருப்பேன். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இனி கவலைப்படாதே. உன் வாழ்வில் வெற்றி எனும் தீபத்தை நான் ஏற்றுவேன்.
நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியம் நிச்சயம் கைகூடும். உன் அம்மா நடத்தி கொடுப்பேன். பொறுமையாக காத்திரு. என்றும் உனக்கு நான் துணை நிற்பேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, அப்பா எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் எனக்கு வரும் கஷ்டத்தை மட்டும் என் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஏதாவது உதவி செய்யலாமே என்று தானே ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேட்கின்றாய் தங்கமே. எப்பொழுதும் உன் மனம் தடுமாறி கொண்டிருக்கிறது, அலைப்பாய்ந்தபடியே இருக்கின்றது. இது அனைத்தையும் நிலைப்படுத்தும் வழி என்னவென்றதை நான் முதலில் சொல்கிறேன். நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டிருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறி, குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்பொழுது நடக்கும் பொழுது அதை பற்றியே பெரிதாக்கி பார்ப்பதே மனிதனின் இயல்பு. உதாரணமாக, யாராவது உன்னை திட்டிவிட்டால் பதிலுக்கு உன்னால் திட்ட முடியாத பொழுது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போலவும் அடிப்பது போலவும் கற்பனை செய்து உன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிவிட்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டு இருக்கின்றனர். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் உன்னை தாக்கும் பொழுது மனம் உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலை உழன்று கொண்டிருக்கும். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத பொழுது அதை வெளிப்படுத்தி விடுகிறாய். மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள்ளே தான் அரங்கேற்றமாகும். இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கின்றது. இதை அடக்க வேண்டும் தங்கமே. முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிடு. கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்திரு. கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும். இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில நொடிகள் வரை நீடிக்கும். இதையே பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும். காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்குகளாகும். இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்கு மேலே புருவ மத்தியில் கற்பனை உருவத்தை நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள். இப்படி செய்தால் நிச்சயம் உன் மனம் அமைதியாகும். அப்பொழுது நீ என்னை முழுவதுமாக உணர்வாய். அப்பா என்னை காப்பார் என்ற நம்பிக்கை உனக்கு உருவாகும். தங்கமே, இப்பொழுது நான் உனக்கு ஒன்று சொல்கின்றேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வழிகாட்டுவேன். உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணிக்க போகிறாய். உன்னை ஒரு நாளும் நான் கண்கலங்க விட மாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது. உன் அப்பாவாக நான் என்றும் துணையாக இருப்பேன். நல்லதையே உனக்கு நடத்தி கொடுப்பேன். மகிழ்ச்சியாக இரு. நல்லதே நடக்கும்.